வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு கொடுத்துருக்கேன். என்ன பார்க்க போகிறோன்னா நியூ பார்ன் பேபிக்கு நாப்கின் எப்படி தைக்கிறது. இது வந்து நாடா. ஃபஸ்ட்டு நாடாவை மடித்து தைக்கணும். மொத்தம் 3 நாடா. ஓகேவா, மடித்து தைக்கணும். பாருங்கள், அதை தான் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். 3 நாடாவை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்குள்ள 40 சென்டிமீட்டர் அதை வந்து முக்கோணமாக மடித்து அது உள்பக்கமாக நாடா 2 நாடாவையும் வச்சிடணும். பாருங்கள், நான் 3 நாடா தைச்சிட்டேன். பாருங்கள், முக்கோணமாக மடிச்சிருக்கோம். அந்த முக்கோணமாக மடித்ததில் உள்பக்கமாக 2 நாடாவையும் வைக்கிறேன். பாருங்கள், 2 நாடாவையும் மடித்து முக்கோணமாக இப்போ வந்து நம்ம தையல் போட போகிறோம். கொஞ்சமாக தெரிகிற மாதிரி. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா, இது அந்த சின்ன நாடாவை உள்ளே வந்து முக்கோணத்துக்கு கடைசி பக்கத்தில் தையல் போட போகிறோம். பாருங்கள், தையல் போடுறேன். இது வந்து ஆக்சுவலாக நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்பி இப்போ நம்ம வந்து திருப்ப போகிறோம். நாடா வந்து வெளிப்பக்கமாக வந்துடும். வெளிப்பக்கமாக வரும்போது குழந்தைக்கு போடுறதுக்கு நாப்கின், அதாவது நியூ பார்ன் பேபி, அதாவது 6 மந்த் வரைக்கும் நம்ம இந்த யூஸ் பண்ணலாம் பேபிக்கு. இந்த லங்கோட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து நாப்கின் சொல்லுவாங்க. தமிழில் லங்கோடான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், திருப்பி தைக்கிறேன். அது கொஞ்சமாக கேப் விட்டுட்டு தைப்பேன். ஏன்னா அது வந்து அப்போ தான் திருப்ப முடியும். நம்ம திருப்பினா அந்த நாடா வந்து வெளிப்பக்கமாக வந்துடும். பாருங்க, கொஞ்சமாக கேப் விட்டுறேன். கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த கேப் விட்ட வேகத்தில் கையை விட்டு திருப்பினா வந்து நமக்கு வந்து லங்கோடா கிடச்சிரும். எளிமையான முறையில் வந்து நம்ம லங்கோடா வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம். பிறக்கிற குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ திருப்பிட்டு காமிக்கிறேன். அந்த வந்து அந்த தையல் வந்து திருப்பிட்டு அந்த ஃபுல்லாக தையல் போடணும். ஓகேவா, ஃபுல்லாக தையல் போட்டோன்னா லங்கோடா ரெடி ஆகிடும். பாருங்கள், ஃபுல்லாக தையல் போட போகிறேன். அது பாருங்கள், இப்படி தான் கட்டுவாங்க அதை லங்கோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.